இன்றைய ஒரு நிமிட வேத தியானம் குறிக்கப்பட்ட சிலர். இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்கள் என்று எசேக்கியேல் 48:19 வாசிக்கிறோம். பாருங்கள், பல நேரங்களில் நான் சிறு வயதில் யோசித்ததுண்டு, ஏன் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், ஏன் தேசத்திற்காக உபவாசம் செய்கிறார்கள் என்று. ஆனால் வசனம் சொல்லுகிறது, குறிக்கப்பட்ட சிலர் தான் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்கள் என்று. நாம் தேசத்திற்காக பணிவிடை செய்ய வேண்டும். பணிவிடை என்றால் அரசாங்கத்தில் வேலை பார்த்து நாட்டிற்கு உதவுவதல்ல, இராணுவத்தில் சேர்வதல்ல, தேசத்திற்காக ஜெபிப்பது, தேசத்திற்காக பாரப்படுவது, தேசத்திற்காக உபவாசம் செய்வது. நாம் ஆண்டவருக்காய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், குறிக்கப்பட்டவர்கள். நாம் நமது தேசத்திற்காக ஜெபம் செய்வது நம் கடமை. தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பிற்காக என பல சூழல்கள், நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நம் கண்முன்னே அணிவகுத்து நிற்கின்றன. அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் நன்றாக இருக்கிறோம், நமக்கு கவலை இல்லை, நாம் எதற்கு தேசத்திற்காக பாரப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் குறிக்கப்பட்ட சிலர்களில் ஒருவன். ஆமென்.